ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான் மிக சிறப்பு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான். இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றி தான் பின்பற்றுகின்றோம். உலகமே பின்பற்றுகிற பொழுது நாமும் அதை பின்பற்றுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி 1. அப்படிப்பட்ட 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 25ஆம் ஆண்டே இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருக்கிறது. அதற்குள் வெகு விரைவாக கடந்து விட்டோம். அதே போல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது 25ஆம் ஆண்டில் கஷ்டப்பட்டவர்களுக்கு 26ஆம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா? உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் இளைஞர்கள், இளம்பெண்கள், நடுநிலையாளர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று பல்வேறுபட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான். அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நாம் மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிகா லக்னத்திலே பிறக்கிறது. அதாவது 1/1/2026 12 மணி 1 மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் 4 இருக்கிறார். புதன் இருக்கிறார். அவர் 1-10 கூடியவர். 2-9 கூடிய சுக்கிரனும் உடன் இருக்கின்றார். 12 கூடிய சூரியனும் 3-8 கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள். 5 கூடிய சனி பகவான் 7 இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார். 4-7 கூடிய குரு பகவான் 10லே இருந்து 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6லே இருக்கக்கூடிய ராகுவும் பார்க்கிறார். 12லே கேது இருக்கிறது. இதுதான் ஜனவரி மாதம் 12 மணி 1 நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை. இதில் தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. கன்னிகா லக்னத்தில் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில். இந்த ஆண்டு சாதகம்தான். காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லக்னத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கிரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 9-10 கூடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம். பரிவர்த்தனையும் ஆகிறது. அதாவது குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம். லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார். இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள், பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதைகள், இயற்கை அழிவுகள், ஒரு சில தீவிரவாதி செயல்களும், உள்நாட்டு பிரச்சனைகளும், கலகங்களும், தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி, இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது சனி செவ்வாய் பார்வையால். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதனாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதனால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை, குரு பயிற்சி ஒன்றிதான் நடக்க இருக்கிறது. அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதுனத்திலே இருக்கின்றார் குரு பகவான். அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார். பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார். ஆக வருட ஆரம்பத்தில் மிதுனத்திலும், ஜூன் 2ஆம் தேதி கடகத்திலும், நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக 3 வீடுகளுக்கும் அவர் வந்து போவார். ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம், ப்ளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும். மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை. 2026இல் சனிப்பயிற்சி இல்லை. ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அளவிலே வருட கடைசியிலே நடக்கிறது. ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி ஒண்டி தான். இந்த 2026இலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டி தான் பயிற்சியாக இருக்கிறது. பெரிய கிரகங்களில் அதாவது சனி, ராகு கேது, குரு மட்டும்தான் பயிற்சியாகிறார். டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதுதான் இந்த வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும். இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பலன்களை பார்க்கலாம். வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் 7ல் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பது அற்புதம். 3ல் இருக்கக்கூடிய ராகுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும்
1ம் 7ம் பரிவர்த்தனையாகி இருக்கிறது. 7ஆம் வீட்டு அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலும் ராசிநாதன் 7லும் பரிவர்த்தனையும் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதும் வருட ஆரம்பத்திலே மிக மிக அற்புதமான பலன்கள் தான். படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் ஜனவரி மாதத்திலிருந்தே படிப்படியாக முன்னுக்கு செல்லும். ஆனால் பெரிய கிரக மாற்றங்கள் ஒன்றுமில்லை. உங்கள் ராசிநாதனை தவிர உங்கள் ராசிநாதன் தான் ஜூன் 2ஆம் தேதி 7 இருந்து 8 பெயர்ச்சி அடைகிறார். 7 கூடையவர் 8 போய்விட்டாரே, வாழ்க்கை மறைந்து விடுமோ என்ற கவலைப்பட தேவையில்லை. காரணம் 7 இருந்ததை விட அவர் அற்புதமான நல்ல பலன்களை பொருளாதார மேம்பாடுகளை நிச்சயமாக 8 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். காரணம் அவர் அங்கே உச்சம் அடைந்து ஸ்தான பலம் வலிமையாக அடைகின்றார். அவருடைய திருப்பார்வை 12ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதனால் பலவிதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாற்போல் வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கும் சனியினுடைய வீட்டிற்கும் கிடைப்பதனால் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்கலாம். விரும்புகின்ற கல்வித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதில் நிச்சயமாக சாதனை படைக்கலாம். தங்குதடை இல்லாமல் உங்களுடைய கல்வியை நீங்கள் பூரணமாக நிறைவேற்றி அதில் பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதே முதலில் இளைஞர்களுக்கும் இளம் பெண்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் புது வருட பலன்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும். வருட பிற்பகுதியில் என்பதை நீங்கள் நினைவில் கொள்க. வருட ஆரம்பத்திலே சாதாரணமாக படிப்படியான முன்னேற்றமாக போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய ஏற்றத்தையும் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் கட்டாயம் செல்வீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். வருட கடைசியிலே 3 இருக்கக்கூடிய ராகு பகவான் 2 வருவார். இருந்தாலும் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதனால் 2 வரக்கூடிய ராகு கேதுக்கு, குறிப்பாக 2 வரக்கூடிய ராகு பகவானுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வருட முற்பகுதியிலும் திருமண முயற்சி வெற்றியடையும். வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்தும் மிக மிக அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும். காரணம் 2ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டு அதிபதிக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் அமையும். பிரிந்திருந்த குடும்பங்கள் வருட பிற்பகுதியில் கட்டாயம் ஒன்று சேரும். பொருளாதார வளர்ச்சியில் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தற்காலிகமாக செல்வார்கள். நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டுமே என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. காரணம் 12ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் நீங்கள் வேலை செய்வர்களாக இருந்தால் நீங்களும் தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம். பிள்ளைகளும் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் தாராளமாக அனுப்பலாம். 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள், வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற நிகழ்ச்சிகளால் மிக மிக அற்புதமாக நடக்கும். வருட பிற்பகுதியில் 2ஆம் வீட்டிற்கு பார்வை கிடைப்பதனால் பொருளாதார முன்னேற்றம். 4ஆம் வீட்டையும் தான் வீட்டை தானே பார்ப்பதினால் அவரே 2ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும். எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும். காரணம் 2ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான தனஸ்தானாதிபதிக்கு தனக்காரகன் குரு பார்வை பூர்ணமாக கிடைப்பதனால் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய பொருளாதாரம் எங்கேயோ சென்றுவிடும் என்பதே அடிப்படை ரகசியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட பிற்பகுதியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருளாதார ஏற்றம் முன்னேற்றம் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். அது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த கோச்சார கிரகம் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய உச்சத்தில் உங்களை அமர வைக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறக்கும். உங்கள் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். புதிதாக சொத்து வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள், இன்ப சுற்றுலா போன்ற விஷயங்கள், வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். பணியில் இருப்பவர்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். ஆக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் மிக மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றம் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் தான் அதிக அளவு இருக்கும் என்பதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஆண் பெண் இருவரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே படிப்படியான முன்னேற்றமும் ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இடர்பாடுகளும் விமர்சனங்களும் கட்டாயம் வரும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் காரியத்திலே கண்ணாக கடமையே உயிராக நினைத்து கடமையை நீங்கள் செய்தால் உங்களுடைய பொருளாதாரமும் சாதனையும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதால் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை நீங்கள் வருக வருக என்று மனப்பூர்வமாக மலர் தூவி வரவேற்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.